கண்ட பொழுது என்ன யார் என்றா கவனித்தாய்? நீங்க தான் வத்திலிப்பட்டி குமார். வேடத்திலே என்ன யார் என்று கவனித்தாய்? ஒண்ணு கூடாம சொல்லுங்க, நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். ஒண்ணு கூடாதியா? ஆச்சியா? ஏண்டா என்னதான் ஆச்சு? நான் யாராக வந்திருக்கிறேன்? என்னை பெற்ற என் தாய் தந்தை, என் நாடு நகரங்கள் ஒன்றை பின் ஒன்றாக இந்த சபையோர் முன்னாடி நானே உரைத்தாக வந்திருக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய பெயர் என்ன தெரியுமாடா? சொல்கிறேன். உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. எனக்கு தெரிந்தாலும் இந்த பக்கம் மக்கள் சத்தம், இந்த பக்கம் மத்தாளக்கார சத்தம். இந்த காது கேட்காது, இந்த காது சீக்காது. அப்படி வந்து ரெண்டு இங்கிலீஷ் காது பத்தலாட்ட காது. அப்படியா? நான் யார் தெரியுமா? வீராதி வீரன், தீராதி தீரன், எங்க என்ன போட்டிட? என் பெயரோ சுப்பனசாமிடா, சுப்பனசாமி. பேரு சுப்பனசாமி. உண்மைதான்டா. அப்படி சுப்பனசாமியா இருந்தாலும் சுப்பனசாமியை பெற்றெடுத்த என் தாய் தந்தை, அப்பா அம்மா, என் மாதா பிதா, அவங்க பேர் என்ன தெரியுமாடா? சொல்கிறேன். 10 மாதம் தாண்ட வந்த என்ன பெற்ற மாதா
புரிஞ்சுக்காதீங்க பிள்ளைக்கு பேரு வச்சு போறேன்னு சொன்னேன் ஓஹோ தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படியா? அதுக்கு என்ன அதுக்குதான் உனக்கு அத்தாண்ட கிடைக்கும் சொன்னியே இது பிடிக்கல புரியலையே ஏதோக கதையை கேளு தாய் குலமே ஏதோக கதையை கேளு தாய் குலமே நம்ம தாய் குலமே இத கேட்டா தங்காளம்மா உங்க மனமே அம்மம்மா உங்க மனமே பொண்ணு நம்பி என் மனசை திறந்து வச்சேன் சொந்த பந்தம் சாதி சேனம் அத்தனையும் மறந்து வச்சேன் மங்களத்தை பெத்தவனே மஞ்சு போட்டு ஊடா நீ போய் கேத என்னையாடா செய்ய சொல்ற சாமி ஆ அப்படி உங்க பேரு என்ன சொன்னீங்க ஏய் ஓய் என் பேர் ஆ, சுப்பணசாமிடா சுப்பண்ணசாமி என் தாயோ வளையாபதி வளையாபதி என் தந்தையா வளையன்ன ராஜன் வளையண்ண ராஜன் ஆமா அப்படி வளையாபதிக்கு வளையண்ண ராஜனுக்கும் ஆ. மகனாக பிறந்துட்டு சரிடா எத்தனை பேர் பிறந்தீங்க நாங்க யாராரு யாராரு சொல்கிறேன் ஆ, கடவுளி பேரந்தவரே கடவுளி பேரந்தவரே குணமான மூன்று பேரே நாங்க மூன்று பேரே பிறந்தமையா எங்க நாட்களே பிறந்தோமையாய் சாமி நாங்களும் மூன்று பேர் பிறந்தவனா மூணு பேர் சொல்றீங்கல்ல ஆறாரு எங்களை எல்லாத்துக்கும் முன்ன பிறந்தவரு அப்பனசாமிடா அப்பனசாமி முதல்ல பிறந்தவர் அப்பன் ஆமா. சரி சரி இரண்டாவதாக இரண்டாவதாக நான் சுப்பனசாமி நீங்க சுப்பண்ணசாமி உண்மைதான். சரி சரி என் கடைசி தம்பி ஆ, குப்புசாமிடா குப்புசாமி ஓ அப்பு சுப்பு குப்பு உண்மைதான். ஓ, மூணு பேர் ஆ, அப்படி மூன்று பேர் பிறந்து பிறந்து சாமி என்ன எங்க வாழ்ந்து வரீங்க ஏண்டா உலகம் 56 நாடு ஆ, அங்க மரணம் அவந்தி ஆந்திர விநாடு யவன ஒட்டியம் ஒட்டியா கரிசம் கலிங்கம் கன்னட கண்ணாட காசங்கா போச்சந்திராடம் குருகு குருகு குடகு குந்தல குருகு விந்த குச்சரம் கேக கேரளம் கொங்கணம் கொங்கணம் வங்க வங்காள விகற்பத்தியாசம் ஆஹா, என்று சொல்லப்பட்ட மண்ணுலக 56 நாடு 56 நாள் 56 நாட்டில் நான் இருக்கப்பட்ட இதாசனம் இதாசனம். நான் ஆளக்கூடிய ஜாமராஜ்யம் ஆ, என்ன நாடு தெரியுமா ஆ, எங்க நாட்டு ராஜா சமாதி ஐயோ நாட்டு நாட்டு நாடு சத்தத்த நாட்டு
ஏண்டா சாமி என் நாடு நாடு வடமதுராபுரிடா வடமதுராபுரி. நாடோ வடமதுராபுரி. ஆமா. அப்படி இருந்தாலும் தாய் தந்தையோடு சீர சிறப்போடு வாழ்றீங்களா? நீங்க எப்படிதான் வாழ்த்து வரீங்க? ஏண்டா இருந்தாலும் என் தாய் தந்தை 2 பேரும் என்ன ஆனாங்க? என்ன ஆனாங்க சொல்கிறேன். ஐயா மாண்டு மாடிந்தாலையா தாயினே மாடிந்தாலையா என்ன பெத்தமாரா அந்த மண்ணுலகா ஜண்டாலையா நாங்க என்ன செய்வோம் மராய் ஐயோ சந்தி நல்ல மாடிந்தாலையா என்ன பெத்தமாரா அந்த சிவனாக ஜண்டாலையா தாய் தந்த 2 பேரும் எங்க நச்சுவெல்லாம் திருவயிறோ எங்களுக்கும் 5 சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம். அறியா பருவத்துல என் தாய் தந்த 2 பேரும் செத்து சிவலோகம் பாவம் பாவம் மாண்டு மண்ணுலோகம் அடைந்து விட்டார்கள். நாங்க என்ன பாவம் செய்தோமோ தெரியவில்லை. பாவம் பாவம் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக எங்கள் 2 பேரையும் என்னையும் என் தம்பி குப்பனசாமியும் எங்க அண்ணன் அப்பனசாமி எடுத்து வளர்த்துனாங்கடா. பாவம் பாவம் பெத்த தாய் தந்தை இருந்ததா காட அது போல வளர்த்திருக்க மாட்டாங்க. ஆனா எப்படிலாம் வளர்த்துனாங்க, எப்படிலாம் வளர்த்துனாங்க? சரி. அட தங்கத்தாரே தகுதி செய்வோய் மன்னனோ தகுதி செய்வோய் இந்த தப்பு தப்புமா 2 பேரும் அந்த தலையரோ நடக்கவே
தம்பிமார்கள் 2 பேரும் தலையில நடக்க வேணாமன்னு எங்க அண்ணன் அப்பனசாமி நினைத்தாங்க. முத்து நாள் தகுதி செய்து 2 பேரும் வெயிலில போனா அவங்களுடைய முகமாகப்பட்டது கருத்து விடுமே என்று வெயிலிலே விடல. அப்படியெல்லாம் தேனி காத்து எங்க அண்ணன் வளர்த்தினாங்க. இருந்துட்டாலும் நாங்க சிறியார் பரம்பரைடா. சிறியார்னா மீன் போச்சு. மீன் பிடிக்கிறீங்க? செம்பளம் சாதிகளா? நீங்களே மீன் பிடிக்கிறீங்க? நீங்களே 3 பிடிப்பீங்க? 3 மீன் போக்கிடா வளையர்கள். மீன் பிடிக்கிறீங்க? சரி சாமி. ஏண்டா அப்படியா இருந்தாலும் இன்றைய நேரத்திலே ஆனா பெத்த தாயை காட்டிலும் பல மடங்கு எங்களை வளர்த்தன எங்க அண்ணிடா. ஆமா. ஆனா அம்மாதான். அம்மா போலயே எங்களை 2 பேரையும் வளர்த்தன. என் தாயை காணணும். அதற்காகத்தான் 2 பேரும் வந்திருக்கிறோம். அது சீக்கிரமாக எங்க அண்ணிய ராஜ கொழுவு மன்னத்துக்கு அனுப்பியா? தம்பி வராரா? தாயாய் விளங்கி வரக்கூடிய அந்நியாகப்பட்ட தெய்வ பத்தினியை தேடி செல்ல தெய்வ பத்தினி அம்மா சபைக்கு தருவார். அவரால்